ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஊரில் உள்ள கிளைமேட்லாம் எப்படி இருக்குது? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள ஒர்க்கெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருக்குது. கிளைமேட்டு தானே பாருங்கள், இருட்டிகிட்டே வருது. நான் நினச்சி இப்போ மழை வரும், அதனால இதெல்லாம் இதை பாசியெல்லாம் பாருங்கள், எடுத்து காட்டுறேன். இது பாருங்க, எவ்வளோ பாசின்னு. இதெல்லாம் மழை காலத்தில் எடுத்துட்டா நமக்கு வழுக்காது. எடுக்கிறதுக்கும் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மழையில் உங்கள் மாடியும் இப்படி பாசியாக இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. மாடியில் எல்லா பாசியும் எடுத்து இது நல்லா க்ளீன் பண்ணி மழை வரும்போது அந்த தண்ணி எல்லாமே மழையெல்லாம் அப்படியே உருண்டு போயிடும். அதை காட்டுறோம் உங்களுக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் போடுங்க. எங்கள் தம்பி தான் எல்லாமே பண்ணுறான், அவனுக்காக ஒரு லைக் போடுங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறான்னு. பிரவீன் லைக் போட சொல்லு. லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா செடியையும் காட்டுறேன். சொல்லக்குள்ளாடியே மழை துளி போட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். சரி வாங்க. இது கத்திரிக்காய் செடின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா விதை போட்டு வச்சாங்க, நல்லாவே கொடுத்துருக்கு. இதை இனி பிடுங்கி வேறு தொட்டியில் நட வேண்டியதுதான். இது ஜெவந்தி, நல்லா பூ பூத்துருக்கு. நாங்கள் வேறு ஒரு ஆள்கிட்ட இருந்து இதே மாதிரி தான் வாங்கி வச்சோம். என்னன்னு பாருங்கள், இந்த இவ்வளோ கம்பு தான் நாங்கள் வாங்கி வச்சோம். ஆனால் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்து பச்சை மிளகா. எங்கள் வீட்டில் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். எங்கள் வீட்டில் 3 வகையான பச்சை மிளகா இருக்குது. அதில் ஒரு வகை தான் இது இலை மிளகா இல்லை மிளகு இலையானே தெரியாது. பாருங்கள், எது மிளகு நீங்களே கண்டுபிடிங்க. இதே மாதிரி இருக்கிறதுலாம் மிளகு, இதெல்லாமே இலை. ஆனால் இதெல்லாமே பார்க்க மிளகு மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அப்படி தானே தோணுது? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து மிளகு குடி குட்டி குட்டி செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. என்ன செடின்னே தெரியலை. நம்ம வளர்ந்த பிறகு அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இது மஞ்சள். காட்டுக்குள்ளாடியே மழை வந்துருச்சு. நாங்கள் இன்னும் இது க்ளீனே பண்ணி முடிக்கலை. இவ்வளோ இடமா தான் இப்படி சர்க்கிளில் தான் நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கோம். அடுத்து அங்கே நாங்கள் முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டோம், கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்ததான் எங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்னே தோணுச்சு. பாருங்க, செம்ம மழை ஆரம்பிச்சிருச்சு. நான் செடியை கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். வாங்க நம்ம பார்க்க போகலாம். உங்களுக்காக மழையில் நனைஞ்சிட்டு காட்டுறேன். அது ரோஜா செடி. எங்கள் தம்பி நான் கொடை எடுக்கிறதுக்காக கீழே அனுப்புனேன், வாரான்னு நினைக்கிறேன். வாரான். நான் பாருங்க, கொடை எடுத்துட்டு வாரான். இது ரோஜா செடி, பிங்க் கலர். எங்கள் அம்மா நட்டாங்க. எங்கள்கிட்ட கீழே ஒரு தை இருந்துச்சு, அதை சின்னதாக வெட்டி 2-3 நாட்டு வச்சோம். அடுத்து இதெல்லாம் இது என்ன செடி? இது தக்காளி, நிறைய குறுத்துருக்கு பாருங்க. இதில் இது நான் பெருசாக இருக்கிறது கத்திரிக்காய். அது பச்சை மிளகுன்னு நினைக்கிறேன், தெரியலை. வளர்ந்த பிறகு தான் பார்க்கணும். இது கத்திரிக்காய் பாருங்க, எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இப்படி அழகாக வளரும், ஆனால் கடைசி பார்த்தா பிஞ்சிரும், எல்லா இலையுமே நாசம் ஆயிரும். அடுத்து இது என்ன பிரவீன்? இது பச்சை மிளகா. இது பச்சை மிளகா. இது தக்காளி. பாருங்க, எல்லாமே குறுத்து நிற்கிது. இதுவும் தக்காளி. தக்காளி ஒன்றா நட்டால் தான் வளரும். பாருங்க, ஒன்றா நட்டால் தான் வளரும், கூட்டமாக நட்டால் வளராது. அப்புறம் இது என்ன செடின்னு எங்களுக்கு தெரியலை. இது என்ன செடின்னு எங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். விதை பார்க்க இப்படி தான் இருக்கும், பார்த்தீங்களா? இது தக்காளி. இதுவும் என்ன செடின்னு தெரியல, புதுசாக குறுக்குது பாருங்க, காட்டுறேன். பாருங்களா, பாருங்க. இது என்ன செடின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே செடி தான், ஆனால் இது தக்காளி நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் என்னன்னு தெரியல, கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுன்னா வேறு வீடியோவில் சொல்கிறேன். இது பச்சை மிளகு. அடுத்து இது எங்கள் தம்பிக்கு தொட்டி. இது பாவக்காய்
செடி உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இது வந்து நல்லா குட்டி அழகாக இருந்துச்சுன்னு வேறு தொட்டிலேருந்து பிடுங்கி வச்சோம். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. நாங்கள் வந்து இவ்வளோ தான் வச்சோம், இங்கேருந்து இவ்வளோ தான் வச்சோம். ஆனால் இது இவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருச்சு. மறுபடியும் இதிலேருந்து ஒரு கட்டிங் வச்சு வச்சோம். ஆனால் அதெல்லாம் வேறு பிடிக்குது. காய் காய்ச்சுன்னா நாங்கள் சொல்லலாம். இது வந்து வேற ஒரு கலர் ஜெவந்தி, என்ன கலர் ஜெவந்தின்னு தெரியாது. இது வந்து புதினா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க, ஆரஞ்சு கலர் ஜெவந்தி பார்த்தீங்களா? இது வந்து மாடலுக்கு வச்சோம், ஆனால் வந்து வாடிடுச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும், அது மழையில் அழுகிருச்சுன்னு நினைக்கிறேன். அழுகு மாதிரி இருக்கு. இது வந்து 10 மணி செடி பார்த்தீங்களா? 10 மணி. இந்த கலரும் இருக்கு. இது வந்து காட்டுறேன் நான். இந்த கலரும் இருக்கு. உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இதை வந்து பறிச்சு காட்டுறேன். ஐயோ ரோஜா 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 என்ன இருக்கு பாருங்க. இந்த 2 கலரும் தான் இருக்குது 10 மணியில். அடுத்து ஒரு ரெட் கலர் இருக்குது, அது வந்து கீழே இருக்குது பாருங்க, அழகா இருக்குல்ல. இது வந்து நம்ம பிச்சி கூட கெட்டி வச்சுக்கலாம் தலையில், நல்லா அழகாக இருக்கும். அடுத்து இதில் வந்து நிறைய செடி இருக்குது. இது வந்து தக்காளி, இது வந்து உள்ளி, இது 2 உள்ளி. இன்னும் கீரையெல்லாம் நாங்கள் விதை போட்டோம். எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதிசயமாக நல்லா கூட்டமாக வளர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா? அடுத்து 3 வகையான பச்சை மிளகுன்னு சொன்னேன்ல, அதில் வந்து இது ஒரு வகை. இது வந்து ரொம்ப குண்டாக இருக்கும் பாருங்கள். பறித்து காட்டுறேன். இது வந்து பறிக்கிறேன். இது வந்து சிவப்பாக இருக்கும். இது பழுத்துருச்சு, அதனால் பறித்து காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப குண்டாக இருக்கும் வளர்ந்துச்சுன்னா. ஆனால் இது சின்னதுலேயே பழுத்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னும் ஒரு வகையான பச்சை மிளகு காணையில் தாடி பார்த்தேன், காணவே இல்லை. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, எங்கள் பிரவீன் ஸ்டைல. அடுத்து நாங்கள் மழை தீர்ந்த பிறகு தான் இதெல்லாம் ஒதுக்கணும். ஆனால் இப்போ நல்லா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். என்ன டிசிஷன் அப்படின்னா, இன்னைக்கு இதை க்ளீன் பண்ண வேண்டாம். இன்னைக்கு என்னது? க்ளீன் பண்ணக்கூடாது. இன்னைக்கு மழை நல்லா தொடர்ந்து போயிடுது. நாங்கள் இன்னைக்கு ஹாஃப் டே எங்களுக்கு ஸ்கூலு. ஆனாலும் அங்கே இருந்து வரும்போது நல்லா மழையாக இருந்துச்சு. அடுத்த கொஞ்ச நேரம் மழை இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நல்ல மழை வந்துடுச்சு. அதனால நாங்கள் இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். என்ன டிசிஷன்னா, நாங்கள் வந்து இன்னைக்கு இதை க்ளீன் பண்ண போகிறதில்ல. பெரிய வீடியோ எடுக்கணும்னு வந்தோம், ஆனால் க்ளீன் பண்ண முடியாமல் போகிறது மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. என்ன பண்ண பார்த்தீங்களா? எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டு பண்ண முடியலை. பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது எப்படி அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இந்துக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஆனால் இங்கே வரைக்கும் முடிச்சிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் போகிறோம். பார்த்தீங்களா? எங்கள் தம்பியை பாருங்கள். பார்த்தீங்களா? அடுத்த ஒன்று உங்கள்கிட்ட வந்து காட்ட மறந்துட்டேன். இது கூட தான் வந்து அந்த கீரையை முளைச்சிருச்சு பாருங்கள். இது வந்து விதை வர ஸ்டேஜுக்கு வளர்ந்துருச்சு பாருங்கள். இது வந்து நாங்கள் இனி பிடுங்கி நட தான் போகிறோம். நான் பாருங்கள், விதை வருது பார்த்தீங்களா? அடுத்து இன்னொன்று இருக்குது பாருங்கள், காட்டுறேன். பார்த்தீங்களா? ஆனால் இதில் விதை வரல, இதில் விதை வந்திருக்கு. நம்ம வந்து இந்த விதையை வந்து அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிரவீன், நீங்கள் மழை காட்டணுமா? இங்கே பாருங்கள், அழகாக விழுது, அழகாக இருக்குது. நீங்கள் பிரவீன், நீங்கள் இருக்கா? நீங்கள் இங்கே பாருங்க, அழகாக இருக்கா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி மேலே போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வீடியோ எல்லாமே மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் அது போடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் போடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப மினிட்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோனா 9 minutes 32 செகண்ட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் 2 பேரும் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலான் இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் RMSP சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். பிரவீன் பாய் பாய் சொல்லு. பாய் பாய். நீயா பாய்? சரி, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.